तौबा 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 हुस्न तेरा तौबा तौबा तौबा. ஸோ நம்ம எல்லாருமே இப்படி தான். நம்ம மைண்டில் வந்து இங்கிலீஷ் சூப்பராக பேசுவோம். அதுவே ஒரு இண்டிவிஜுவல் கிட்டேயோ ஆர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ குரூப் ஆஃப் பீப்புள் வென் வி ட்ரை டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் நம்ம வந்து சொதப்பிடுவோம் அந்த பயத்தினாலே. யூனோ கைஸ், ஆக்சுவலி நம்ம ஹியூமன்ஸ்க்கு வந்து டெத் ஃபியரை விட ஸ்டேஜ் ஃபியர் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குமா. மீன்ஸ் இப்போ நம்ம ஒருத்தவங்க கிட்ட போய்ட்டு ஸ்டேஜில் பேசணும்னு சொன்னால் அவங்க வந்து நம்ம தப்பாக பேசிவிட்டோம்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் நம்மளை கலாய்ப்பாங்களோ அது நம்மளை ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்களான்னு சொல்லி ரொம்பவே பயப்படுறாங்க. ஸோ இதனால் வந்து நம்ம ஹியூமன்ஸ்க்கு வந்து டெத் ஃபியரை விட ஸ்டேஜ் ஃபியர் தான் ஆவரேஜாக அதிகமாக இருக்குது. ஸோ இதனால தான் நம்ம எல்லாருமே ஸ்டேஜில் பேசணுன்னா அவ்வளோ பயப்படுறோம். நம்ம ஈவன் தான் நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணி போயிருந்தால் கூட அங்கே போய்ட்டு நம்ம சொதப்பிடுறோம். ஸோ இன் மை கேஸ் நான் வந்து ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்டில் இருந்து தான் காலேஜுக்கு வந்தேன். ஸோ இங்கே காலேஜுக்கு வந்த உடனே ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இங்கிலீஷ்லேயே லெசன் நடத்திட்டு போயிடுறாங்க. இன் மை ஸ்கூல் ஈவன் தோ ஐ எம் ஸ்டடிட் இன் இங்கிலீஷ் மீடியம், அங்கே வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான தமிழ் மீனிங்கும் சொல்லுவாங்க நடத்தி முடிச்சுட்டு. ஸோ தட் இங்கே வந்து எனக்கு இங்கிலீஷில் மட்டும் நடத்துறதுல பிகினிங்கில் எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இதனால் நான் வந்து என்னோடய இங்கிலீஷை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக சில ஸ்டெப்ஸ்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணேன். அண்ட் அந்த ஸ்டெப்ஸ் எனக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ஸ்டெப்ஸை நான் இப்போ ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கும் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ், நான் காலேஜ்க்கு வந்ததுலேருந்து நிறைய புக்ஸ் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அட் த ஸ்டார்டிங் வந்து எனக்கு அந்த புக்ஸில் இருக்கிற சில லைன்ஸ்க்கு சில சென்டென்ஸ்க்கு வந்து எனக்கு மீனிங்கே புரியாது. ஈவன் தோ எனக்கு அது புரியலைன்னா கூட நான் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் எனக்கு அந்த புரியாத வேர்ட்ஸ்க்கான மீனிங்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஸோ இப்படி புக்ஸ் படிக்கும்போது எனக்கு எப்படி ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது, ஸோ இதேமாரி நான் வந்து நிறையா கற்றுக்கிட்டேன். ஸோ திஸ் ரியலி ஹெல்ப்ஸ் மீ. ஸோ நீங்களும் வந்து புக்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈவன் தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் புரியலனா கூட ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள். பிகாஸ் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் எப்படி அமையும், அந்த ஃப்ரேஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்பலாம் ஐ ஜஸ்ட் சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை கேமரா அண்டு எனக்கு தோன்றதை நான் வந்து இங்கிலீஷில் பேசுவேன். அண்ட் பேசி இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சு. ஸோ இதேமாரி பண்ணுறப்போ நம்மளே நம்ம வீடியோஸை பார்க்கும்போது என்ன தப்பு பண்ணியிருக்கோன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். அண்டு இந்த இடத்துல இப்படி பேசுகிறதுக்கு பதிலாக இப்படி பேசியிருக்கலாம் அப்படின்னு வந்து நமக்கே தோணும். ஸோ ஆக்சுவலி இது வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் ஸ்டார்டிங்கில் நான் பேசின இங்கிலீஷில் பேசி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். அண்டு இப்போது இங்கிலீஷில் பேசி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். 2 வீடியோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. ஸோ இதேமாரி எனக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைம்லாம் நான் இதேமாரி கண்டினியூஸாக பண்ணேன். ஸோ காலேஜ் ஃபர்ஸ்ட் செம் அப்போது என்னோடய இங்கிலீஷ் மேம் வந்து ஒரு 5 டாபிக் போல் கொடுத்துட்டு இதில் நீங்கள் ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணி எல்லாருமே வந்து அந்த டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து என்ன நினச்சேன்னா, ஒரு டாபிக் எடுத்து அந்த டாபிக் அப்படியே ஏஐயில் போட்டு மெமரைஸ் பண்ணிவிட்டு போய்ட்டு பேசிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் எனக்கு வந்து அப்போ என்ன தோணுச்சுன்னா, இப்படி நீ மெமரைஸ் பண்ணிட்டு போய் பேசிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இதுவே ஒரு ஸ்டேஜில் பேசணுங்கிறப்ப நீ வந்து கஷ்டப்படுவேன். ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணிட்டேன். அண்டு ஜஸ்ட் அந்த டாப்பிக்கில் கொஞ்சம் கண்டென்ட் மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டேன். அண்ட் என்னோடய மெயின் திங் என்னவாக இருந்துச்சுன்னா, எல்லாருக்கூடையும் ஐ கான்டாக்ட் வச்சு பேசணுன்ட்டு தான். ஸோ அன்றைக்கி நான் வந்து சரியாக பண்ணலைன்னா கூட எல்லாருக்கூடையும் ஐ கான்டாக்ட் வச்சு ஓரளவு எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் அன்றைக்கி நான் வந்து நல்லாவே பேச. ஸோ ரியலி எனக்கு பேசினதுக்கப்புறம் எனக்கு நல்லா பேசினேன்னா பேசலையான்றதை தாண்டி ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சது. எதனாலனா, ஒன்னாலையும் எல்லோரும் முன்னாடி தைரியமாக போய் நின்று பேச முடியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து எனக்கு இதேமாரி பேச சொன்னால் கூட என்னால் பேச முடியும்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட். அதே இங்கிலீஷ் மேம் வந்து செகண்ட் செமஸ்டர்லேயும் எல்லாருக்கும் ஒரு டாபிக் நீங்களே எடுத்து அந்த டாபிக் பற்றி பேசணும்னு சொன்னாங்க. அண்டு அன்னைக்கு நான் போய் பேசுகிறப்போ இங்கிலீஷ் மேம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு செகண்ட் செமஸ்டர் சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்குன்னு சொன்னாங்க. அண்டு அதை தான் நான் ஒரு வெற்றியாக பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்பலாம் ஒரு நோட்டும் பெண்ணும் எடுத்துப்பேன். ஸோ என்னோடய மைண்டில் வந்து எனக்கு தமிழில் என்னெல்லாம் தோணுதோ அதை வந்து அப்படியே இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி எழுதுவேன். ஸோ இப்படி எனக்கு தமிழில் தோன்றதை இங்கிலீஷில் எழுதும் போது எனக்கு வந்து அந்த ப்ராக்டிஸ் கிடைக்குது, ஒரு சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எழுதுனதை வந்து ஒரு ஏஐட்ட கொடுத்து நீங்கள் வந்து நான் எழுதுனதில் என்ன எரர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு எரர்ஸை வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க என்னென்ன எரர் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து எழுதும் போது கண்டிப்பாக அதை பண்ண மாட்டீங்க. அண்ட் ஃபைனலி எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது என்னென்னா, நான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது தான். பிகாஸ் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஒரு தாட் இருந்துச்சுன்னா, நீ வந்து பர்ஃபெக்டாக பண்ணலனா கூட பரவாயில்ல, இப்போ நீ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா போக போக இம்ப்ரூவ் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு தான். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ இப்போ கூட என்னோடய சேனலில் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ இருக்கும். அப்போ நான் வந்து பேசும்போது வந்து தைரியமாக பேசியிருக்க மாட்டேன். அண்டு ஒரு மாதிரி தைரியமாக பேசியிருக்கவே மாட்டேன். அண்ட் இப்போ வந்து என்னால் தைரியமாக பேச முடியுது. இதுக்கு ஹெல்ப் பண்ணது என்னென்னா, இந்த யூடியூப் சேனலை நான் தயங்காமல் ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ இப்படி ஒரு வீடியோக்கும் நான் என்னோடய செல்ஃப் நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டே போகிறேன். அண்ட் இது வந்து என்னோடய ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. ஒரு ஸ்டேஜில் வந்து எனக்கு பேசுகிறதுக்கு இது வந்து ஒரு கண்டிப்பாக இது எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே நான் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். And don't forget to subscribe our channel.